ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கிற பிரச்சனைகள் பெரிய ஒரு பேசு பொருளாச்சுது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம பேசியிருந்தோம். மாவட்ட ஆட்சியாளர், அமைச்சர் இவங்க எல்லாருமே அந்த இடத்த பார்வையிட்டாங்க. சரி, அவங்க பார்வையிட்டாங்களே, ப்ராமிஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் பண்ணியிருப்பாங்க, பெட்டர் ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு நாங்களும் நம்பணும். ஆனால் நாங்கள் போய் இப்போ ரீசெண்டாக செண்பகராமன்புதூர் நெல் கொள்முதல் நிலையத்துக்கு ஒரு சைட் விசிட் பண்ணிட்டு பார்க்கும் பொழுது அந்த இடத்துடைய நிலைமை இன்னும் மோசமாக தான் இருந்துச்சு. நெல்லையும் நெல் மூட்டையும் வெறும் தார்பால் மட்டும் போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஹெவி ரெயின்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பாதுகாக்கிறதுக்கான எந்த போதிய கட்டமைப்பும் அந்த இடத்துல இல்லை. அதே வேளையில் காட்டு உடை எல்லாமே சுற்றி வளர்ந்துருக்குது. காம்பவுண்ட் வால் அப்படிங்கிற பேரில் ஒரு 3 அடிக்கு ஒரு செவர் மட்டும் கட்டி வச்சிருக்காங்க. இப்போவும் பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை தான் அங்கே இருக்குது. காட்டு விலங்குகள், காட்டு பன்றி இவை எல்லாமே எப்போ வேணாலும் அந்த இடத்த டேமேஜ் பண்ற அளவுக்கு தான் இருக்குது. இந்த அரசும் அதிகாரிகளும் ஏன் செயல்படாம இருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த போகம் விளையிற வரைக்கும் விவசாயி ரொம்ப பிஸியா இருப்பாரு அவருடைய வேலையில. நம்மளுடைய மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மேல தான் இந்த ப்ராப்ளம் திருப்பியும் சர்ஃபேஸ் ஆகும். அடுத்த போகம் வரும்பொழுது மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் பண்றது, போராட்டம் பண்றது, அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கறது எல்லாமே நடக்கும். அந்த டைம்ல இந்த ஆட்சியாளர்கள் அங்க போய் சைட் விசிட் பண்ணுவாங்க, பிரஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து அவங்க வாய் அடைச்சிடலாம் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு தான் இவங்களுடைய அலட்சியத்துக்கு காரணம்.